வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ஸோ ஒரு ஃபுல்லாக ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். ஸோ நம்ம இந்த இன்ட்ரோக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இது இந்த வீட்டோடைய பால்கனி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. லிவிங் அண்ட் டைனிங்கை தனித்தனியாக கனெக்ட் பண்ணுது. ஸோ வில் கெட் இன் டு இட். நம்ம இந்த வீடியோக்குள்ளே இதெல்லாம் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ டி நகரில் இருக்கோம். டி நகரில் 5 ஃப்ளோர் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கும். இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் 2484 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க வந்துருக்கிறோம். 2 கார் பார்க்கிங் இருக்கு, 100% பவர் பேக்கப். லிவிங் அண்ட் டைனிங்ல உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸ் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 5 வீடுல ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நார்த் ஃபேசிங். ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீட்டில் 4 வீடு சோல்டு, ஒரே ஒரு வீடு தான் அவைலபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டப்புன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. ஸோ எந்த நேரமும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்று போகலாம், யாராவது டப்புன்னு வாங்கலாம். ஸோ அதனால இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குது, டி நகர் ஏரியா முக்கியம் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. மெயின் இந்த இடம் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்கே இருந்து டி நகர் பஸ் ஸ்டாண்ட் 950 மீட்டர்ஸ் எக்ஸாக்டா நான் இங்கே கூகுள் மேப்பில் பார்த்தேன். இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா விளையாட்டாக சொல்லணும்னா நீங்கள் சின்ன திருப்பதியில் போயிட்டு டெய்லி நீங்கள் லட்டு வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா சின்ன திருப்பதி டி நகர் கோயில் அவ்வளோ கிட்ட இருக்கு. பூஜாக்குன்னு செப்பரேட்டா ஒரு ரூம் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் போற அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் லிஃப்ட் இருக்கு. நிறைய இருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன். 40 ஃபீட் ரோடு, ஃபுல்லாவே சிமெண்ட் ரோடு. இந்த நெய்பர்ஹுட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. டி நகரை பத்தின ஒரு பெரிய விளக்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹாப்பி ஹோம்ஸ்ல இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். இந்த மாதிரி நிறைய சேலுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, சின்னதோ பெருசோ, கம்மி பட்ஜெட், பெரிய பட்ஜெட், அபார்ட்மெண்ட், வில்லா, பிளாட்ஸ் எதுவா இருந்தாலும் சென்னை இன்னும் அரௌண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நீங்க போய் நேர்ல பாக்குறதுக்கு, வாங்கணுன்ற நோக்கத்துல நேர்ல எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி நாங்க வீடியோவா பார்த்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி ஹோம்ஸ் யூடியூப் சேனல், ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அதுதான் பண்ணுது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்காக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலில் உங்களுக்கான நேரம் அலைச்சல் மிச்சப்படுத்துறதுல ரொம்பவே ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு பெரும் பங்கு வகிக்கும். எப்படின்னா, நீங்கள் இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி ஹோம்ஸில் இந்த மாதிரி வீடியோ பார்க்கலன்னா நேரில் தானே அவங்க சொன்னாங்க, அங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரில் போவீங்க, வெயிலில் போவீங்க, மழையில் போவீங்க, நேரத்தை செலவிடுவீங்க. போகிறதுக்கு 1 hour, வரதுக்கு 1 hour, 2 hours, 3 hours சொல்லிட்டு இந்த மாதிரி நேரங்கள்லாம் வேஸ்ட் ஆகும். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய கம்ஃபர்ட்டில் உட்காந்தபடி இந்த மாதிரி ஹாப்பி ஹோம்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கிறது, வில்லாஸ் தனியாக, அப்பார்ட்மெண்ட் தனியாக, அந்த மாதிரி ப்ளாட்ஸ் தனியாக நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுக்கி எடுத்து பார்த்துட்டு உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதை நேரில் போய் பார்த்து அதுக்கான முயற்சிகள் இது பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ டைம் மிச்சப்படுத்தி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேடிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடு பார்த்துட்டு இருக்கிறது வாங்குறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கோ, பழைய வீடு வாங்குறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்காரிதம் நிறைய பேருக்கு இது எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் போடுற அந்த லைக், தம்ஸ் அப், வியூஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம உள்ளே போயிட்டு வீடை சுற்றி பார்த்துட்டு, மெயின்ல இருந்து சுற்றி பார்த்துட்டு, என்ட்ரன்ஸ்ல இருந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரைஸ் உட்பட. வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறுதி கட்ட பணிகள் போய் நிற்குது, அது சத்தம் இருக்கிற சத்தம் நம்ம நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த ஏரியா, இது மெயின் ஏரியா. லிஃப்ட் இங்கே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரக்சர் போகக்கூடிய அளவுக்கு உள்ள லிஃப்ட். ஸோ ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்ட் அதனால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஸோ பட் இட்ஸ் அ வெரி பிக் லிஃப்ட். மெயின் என்ட்ரன்ஸு எவ்வளோ பெரிய டோர் பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸு நார்த் ஃபேஸிங் டோர் இது. ஸோ இதிலே உங்களுக்கு இந்த நம்பர் லாக்கு, ஸோ இந்த கேமராஸ் இது எல்லாமே உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ லக்ஸரிக்கு உண்டான எல்லா டெஃபினிஷன் இருக்குது. லக்ஸரின்னு சொல்லும் போது ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய இடம் தான் லக்ஸரி, டி நகர் தான் லக்ஸரி. ஒன் மோர். ஸோ உள்ளே வாங்க. ஃபயர் ஏரியா, நீங்கள் நல்லா தாராளமான ஒரு ஃபயர் ஏரியா. உங்களுடைய ஷூ ரேக்ஸு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணிக்கலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு 2 டிவிஷனாக யூ ஹேவ் யுவர் லிவிங் அண்ட் டைனிங். ஸோ லிவிங் அண்ட் டைனிங்க்கு உங்களுக்கு மார்பிள் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக தெரியுது எனக்கு தெரியல. பியூட்டிஃபுல்லான பால்கனி, ஐ ஷோ யூ. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தேன் இல்லையா லிவிங். ஸோ செப்பரேட்டாக அப்படி லிவிங் டைனிங் டுகெதர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய வீடு, அது அவசியமும் கிடையாது. ஸோ இது உங்களுடைய டைனிங். கிச்சன் அந்த பக்கம் இருக்கு. த பெஸ்ட் திங், இம்மீடியட்டாக உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பெருசுறாதுன்னு சொல்லி நாங்கள் வியந்து பார்த்தது இந்த பால்கனி. ஸோ இந்த பால்கனியில் 2 சைடுமே இந்த மாதிரி டோர் போட்டிருக்காங்க. 2 இது பால்கனி அப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது லிவிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், டைனிங்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். லுக் அட் தி சைஸ், எவ்வளோ பெரிய ஒரு பால்கனி பாருங்க. சூப்பர்பான ஒரு சைஸ் பால்கனி, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக சன்லைட் உள்ளே வராது. நீங்கள் அவுட்டோர் இந்த இடத்த எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு லைவ் பிளான்ஸ் வச்சுக்கலாம், பெபிள்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம்.
சோஃபா சேர்ஸ் டேபிள்ஸு ஒரு சிட் அவுட்டாகவே இந்த டோட்டல் இடத்தையே நீங்கள் வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் அப்படி உள்ளே போவோம். நம்ம அப்படி வந்தோம், இப்போ நம்ம இப்படி உள்ளே போவோம். ஸோ நம்ம இப்படி தான் மெயினில் வந்தோம். மெயின் ஏரியா ஃபயர் தாண்டி லிஃப்ட்லேருந்து இந்த பக்கம் வந்தோம். ஸோ இந்த ஏரியாவை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். நவ் வில் கோ அண்ட் சி. இப்போ இது வந்து இங்கேருந்து அந்த டோர் வழியாக வெளியில் போகணும். நம்ம கிச்சனை பார்ப்போம். கிச்சனை பார்த்ததுக்கப்புறம் ஒன் பை அனதர் ரூம்ஸ் உங்களுக்கு நான் கூட்டு போய் காட்டுறேன். வாங்கம்மா. நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது. ஸோ எல்லா வீட்லேயுமே அதே தான். இது வந்து உங்களுடைய கிச்சன், ஸ்பேசியஸ் கிச்சன், ப்ளஸ் வந்து கிச்சனுக்கான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அந்த பக்கம் செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே யுவர் பிக் திங்ஸ் வாட் எவர் தட் யூ வாண்ட் டு வாஷ் அண்ட் கோ. ஸோ இப்போ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிச்சன் டாப்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வீடை அப்படியே வாங்கி இன்டீரியர் ஒர்க்கை நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்டீரியர்ன்றது இட்ஸ் வெரி பர்சனல் ஸ்டஃப் இல்லையா? ஸோ அது வந்து நீங்கள் தனியாக உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம். மற்றபடி டோட்டல் இன்டீரியர் எவ்ரி திங் இஸ் டன். இது வந்து ஒரு டெடிகேட்டட் பூஜா ரூம். இந்த பூஜாக்கு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாமல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் பூஜா ரூம். இது லாஃப்டோட போட்டிருக்காங்க, பரனோட இருந்து இந்த பூஜா ரூம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரூம்ஸ்ன்னு நம்ம உள்ள ஒன்று ஒன்றா போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரூம்ஸில் பால்கனி இல்லாத குறைய இந்த விண்டோஸே வந்து சரி கட்டிட்டு எல்லா ரூம்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ரூம். ரூம்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டிஃபைட் டைல்ஸ், பெரிய சைஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. லுக் அட் திஸ் ஒன். நீங்கள் ரூம் வந்து இப்படி பார்த்தீங்கன்னாலே இந்த ஹோல் ரூம் வில் பிகம் யுவர் பால்கனி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சைஸான ஒரு பால்கனி. திங்ஸ் எதோ உள்ள வச்சிருக்கிறாங்க. நம்ம அடுத்த இது நான் உங்களுக்கு ஷோ யூ த பாத்ரூம்ஸ். ஸோ இதை நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூம்ங்களா. அண்ட் அங்கே ஒரு ரூம் இருக்குது, நம்ம அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து நம்மளுடைய லிவிங்லேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரூமு. ஸோ இதுலேயுமே இப்போ நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், விண்டோ சைஸை பாருங்கள். ஸோ வென் த மொமெண்ட் யூ ஓப்பன் யுவர் விண்டோ, யுவர் ஹோல் ரூம் பிகம்ஸ் யுவர் பால்கனி. ஸோ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இது. There you have the wet area, dry area. ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கன்சீல்டு பைப்ஸு. உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து இந்த ஃபால் சீலிங்லாம் போட்டு பைப்பெல்லாம் ஒன்று போகும் இல்லை பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில், அந்த மாதிரிலாம் இல்லை கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் கன்சீல்டு. உங்களுக்கு கலந்தால் எதுவுமே தெரியாது. இது ஒரு பெட்ரூம். இங்கே ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா தேர் வி ஹேவ் இந்த இடத்துல இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இருக்கிறதுல இது பெரிய பெட்ரூம் கூட. விண்டோ சைஸுமே பார்க்கலாம். வென்டிலேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே டோர்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. விண்டோஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட். நான் சொன்ன மாதிரி எவ்ரி ரூம் வில் பிகம் யுவர் பால்கனி. இதில் யூ ஹேவ் அன் அதர் ஸ்பேஸ். யூ கேன் கால் திஸ் இந்த பவுடர் ரூம், இல்லைன்னா வந்து ஒரு வாக் இன் வார்ட் ரூம் சொல்லலாம். ஃபுல்லாக ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் இது. இந்த பாத்ரூமும் லாக் பண்ணுறீங்க. ஸோ உள்ள வேலை நடந்துட்டு இருக்கிறதால உங்களுக்கு அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமை ஒட்டி அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஒரு டோட்டலான ஒரு ப்ரைவேட் பிளேஸ் அது. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமாகவே அது. ஸோ இந்த வீடை பற்றி முக்கால்வாசி விஷயங்கள் நான் ஆல்ரெடி இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லிட்டேன். ப்ரைஸ் ஸ்டார்டிங்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி சைஸ் பார்த்துருவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ஓகே, இந்த வீடு ஓகே அப்படின்னா டப்புன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணுமா, ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமா, வேறு என்ன வேணும், வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணுமா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி கேளுங்க. we would love to give you that. 2484 ஸ்கொயர் ஃபீட் சேலபிள் ஏரியா. அதில் உங்களுக்கு கார்பெட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1880. டோன்ட் வெரி, இதெல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். 960 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர், இந்த லேண்ட் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். 19,000 rupees வந்து பேஸ் ப்ரைஸ். 5.2 crores, அதாவது 5.2 crores கரெக்ட். 5.2 crores, 5 கோடி 20 லட்சம் ரூபாய். என்னுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் உள்ள கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு யூனிட் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு, அண்ட் சூலமேட்டில் ஒரு வீடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே மெயினான இடத்துல இருக்குது. ஆனால் எல்லாமே ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில், நல்ல விஷயம், ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், டி நகர், இப்போ நம்ம இருக்கிறது டி நகர், சூலமேடு. ஸோ இந்த மூணுத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொண்ட யூனிட்ஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கால் அஸ். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோவில் நான் லிங்க்ல போடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டி நகர் இது,
கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சூலமேடு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிட் இருக்குது. டப்புன்னு எப்படி வேணால் விற்று போகும். அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் நீங்கள் வந்து சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே வந்து இந்த வீடை பார்க்க வரீங்க அப்படின்னா கூடவே அதையும் கூட நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ டி நகரில் இந்த வீடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அதே பட்ஜெட் ப்ராக்கெட்டில் அதே ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் சைஸஸ் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஸோ ஒரு 3 வீடு 4 வீடு மெயின் ஏரியாவில் எப்படி இருக்கும் பாருங்கள். டி நகரில் ஒரு வீடு பார்த்தேன், கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு பார்த்தேன், நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி ஒன் அவைலபிள். ரொம்ப யோசிக்காதீங்க. as long as your budget is okay, your location உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா பட்டுன்னு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து கிளம்பி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் போகிற வரைக்கும் ஹாப்பி ஹோம்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். கைடன்ஸ், அசிஸ்டன்ஸ், யூ நேம் இட், வில் டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா we encourage you to call. ஸோ சிம்பிளான விஷயம், கால் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் அனுப்புறத விட, இமெயில் அனுப்புறத விட கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக யூ வில் கெட் டு நோ யுவர் ஆன்சர்ஸ். ஸோ யூ கேன் கால் எனி டைம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ டூ கால் அஸ். ஐ வில் see you in the next video. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஹாப்பி ஹோம்ஸில். என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in the next video. Bye. Safe for me.